பசி தீர்ப்போருக்காக உன்னையை கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். ஏசாயா 58ஆம் அதிகாரம் 10வது வசனம். இன்றைக்கு தமிழகத்திலே தலை சிறந்த முதலமைச்சராய் பணியாற்றின காமராசர் ஐயா அவர்களுடைய பிறந்த நாளா இருக்குங்க. கர்ம வீரர் அப்படி நம்ம அழைப்போம் இல்லையா? அதாவது தமிழகத்தினுடைய ஒரு இரும்பு மனிதராக இவர் இருந்திருக்கின்றார். அதாவது 1954 இருந்து 1963 வரையிலும் இவர் குறுகிய காலகட்டத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். சிறந்த பணி செய்திருக்கிறார். ஒரு மனிதர் இப்படியெல்லாம் இருக்க முடியுமா அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டவர். ஏன்னா அவருடைய காலத்துலதான் இலவச கல்வி அங்க கிடைச்சது. அதாவது தனக்கு எதெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கலையோ அது எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த கட்டாய கல்வியை அவர் கொடுத்தார். மத்திய உணவு திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். அதன் பிறகு தொழிற்கல்வி கொடுத்தார், கல்லூரிகளை உருவாக்கினார், நீர்நிலைகள் அந்த டேம் இதெல்லாம் கட்டி தண்ணீரை சேமித்து வைத்தார். அவருடைய காலகட்டத்தில் அதிகமான அணைகள் தமிழ்நாட்டிலே கட்டப்பட்டன. இந்த சாலைகள்லாம் அதிகமாய் போட்ட சூழல் அவருடைய காலத்துலதான் நடைபெற்றது. நிறைய அறப்பணிகளை அவர் செய்திருக்கிறார்கள். அதாவது கொஞ்ச காலத்துல ஒரு தலைவர் இவ்வளவு சிறப்பாய் பணியாற்ற முடியுமான்னு அது காமராசர் ஐயா மட்டும்தான் முடியும். ஆகவே அவருடைய நோக்கம் என்னன்னா பசியாகி இருக்கிறதுங்க உணவு கொடுக்கணும். அதாவது தமிழ் இலக்கியத்தோட சொல்லுவாங்க, திருமுறையா சொல்லுவாங்க, அதாவது உண்டி கொடுத்தோரே உணவு கொடுத்தோர், பசியே இருந்தால் அவனுக்கு உணவு கொடு, நிறைய நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு திருமறையும். அப்போ எசையா கூட பாத்தீங்கன்னாக்கா தீர்க்கர் கூட இந்த பசியா இருப்பதுக்கு உணவு கொடுப்பது தான் உண்மையான நோன்பு உபவாசம் எது என்றால் அதுதான் அப்படின்றார். அப்படி என்றால் இந்த உணவு இல்லாதவரை பாத்தீங்கன்னா பாரதியார் சொல்றார், அதாவது பசியாகி இருக்கும் பொழுது உணவு இல்லாத ஒரு மனிதனுக்கு கிடைக்கலன்னு சொன்னாக்கா இந்த உலகத்தையே அழிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இந்த உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இயேசு கிறிஸ்து கூட பாத்தீங்கன்னா தம்முடைய பணியில அதாவது 5 அப்பத்தை 2 மீனையை கொண்டு 5000 பேருக்கு மேற்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு மேல இருப்பாங்க, அவ்வளவு பேருக்கும் அவர் உணவு கொடுத்தார். அதாவது இந்த உணவு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உணவு எல்லாருக்கும் பகிரப்பட வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். இதற்காகவே எல்லோரும் பாடுபட்டார்கள். இந்த உணவுக்காக தானே நம்ம ஓடோடி உழைக்கிறோம். அப்ப நம்முடைய உழைப்பு நம்ம வீணாய் போகாதபடி எல்லோருக்கும் இந்த உணவு கிடைக்க வேண்டும் என்பதே நாம் நோக்கமா இருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தை ஆண்ட நம்முடைய முதலமைச்சர் கர்ம வீரர் காமராசர் ஐயாவும் இதை நமக்கு சொல்லிக் கொடுத்து வாழ்ந்து காட்டி, அது மட்டுமல்ல எண்ணற்ற குழந்தைகள் கல்வி கிடைக்க வேண்டும், கல்வி கிடைக்கணும்னா அவங்களுக்கு உணவு கிடைக்க வேண்டும். ஆகவே இந்த மத்திய திட்டத்தை கொடுத்து உருவாக்கி நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். நம்முடைய தலைவர்கள்லாம் நமக்கு வழி காட்டி இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை காட்டி கொடுத்திருக்கிறார். அப்போ உணவு இல்லாதவருக்கு உணவு கொடுக்கவும், பசியாகி இருக்கிறவனுக்கு நாம் உணவை ஒழித்து வைக்காமல் அதை பகிர்ந்தளித்து வாழ்கின்ற ஒரு நல்ல மனப்பான்மை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுங்க. இந்த மனப்பான்மை கிடைக்க வேண்டும் என்பதை அந்த சிந்தனையோடு நாம் இந்த நாளை நாம் துவங்குவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமா அமைய கிருபை தாரும். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆம்.